வேங்கடமலை. வேம் என்றால் பாவம், கடை என்றால் நாசமாக்குதல், நீக்குதல் என்று பெயர். பாவங்களை நீக்கக்கூடிய போக்கக்கூடிய மலை. சேஷமலை. பெருமாளின் அவதாரம் ஆதிசேஷன். இவர் மலையாக அமைந்ததால் அந்த மலைக்கு பெயர் சேஷமலை. வேதமலை. வேதங்கள் இங்கு மலை வடிவில் தங்கி வெங்கடாச்சலபதியை பூஜித்ததாக கூறப்படுகிறது. கருடமலை. கருட பகவான் இங்கு எம்பெருமானை வணங்க வந்தார். விருஷபமலை. விருஷபன் ரிஷிபாசுரன் என்ற அரக்கன் நரசிம்மரை நினைத்து கடும் தவம் இருந்தார். தவத்தில் மகிழ்ந்து நரசிம்ம அவதாரமாகவே தோன்றி காட்சியளித்தார். அப்போது நான் உங்களுடன் சண்டையிட வேண்டும் என ரிஷிபாசுரன் கேட்டார். அங்கு ரிஷிபாசுரன் நரசிம்மருடன் சண்டையிட்டு மோட்சம் பெற்றார் என்பதால் இந்த மலைக்கு விருஷபமலை என்று பெயர். தற்போது ரிஷிபாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. அஞ்சனமலை. அனுமனின் தாயின் பெயர் அஞ்சனை. தனக்கு குழந்தை வரம் வேண்டும் என ஆதிவராகரை நினைத்து தவம் இருந்தார். அதன் காரணமாக ஆஞ்சநேயரை பெற்றெடுத்தாள். அவரது பெயராலேயே அஞ்சனமலை என்று அழைக்கப்படுகிறது. ஆனந்தமலை. ஒருமுறை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது. அதன் நடுவராக மகாவிஷ்ணு இருந்தார். அந்த போட்டியின் முடிவில் இருவரின் பலமும் சமமானது என தீர்ப்பளித்தார். இதனால் ஆதிசேஷனும் வாயு பகவானும் மகிழ்ச்சியால் மிகவும் ஆனந்தமடைந்தனர். இதனால் இந்த மலைக்கு ஆனந்தமலை என பெயர் ஏற்பட்டது.